ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது ஒரு 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 கூட்டு கிளியாக அந்த பாட்டு தான் பாடணும். அந்த கூட்டு கிளியாக இருந்தால் அந்த ரெண்டு கிளியும் திடீர்னு சண்டை போட்டுக்கிட்டு எப்படி இருக்கும்? அதுவும் அந்த கிளி வந்துட்டு இப்போ தான் வந்து சிறகடிக்கிறதுக்காக ஒரு லவ் ட்ராக்கை வந்து ஆரம்பித்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த லவ் ட்ராக்குள்ளே என்னாச்சு தெரில, அந்த ரெண்டு கிளிக்கு சண்டை வருது. அதுலேயும் ஆண் கிளி தான் ரொம்ப ஓவராக பண்ணுது. அந்த ஆண் கிளி யார் உங்களுக்கே தெரியும், நம்ம விஜய் விஷால். ஸோ விஜய் விஷாலுக்கு வந்துட்டு கூழும் வேணுமா, ஆனால் மீசையை ஒட்டக்கூடாதான். என்ன இது, கூழை குடிக்கணும்னா மீசை ஒட்ட தானே செய்ய. இங்கே வந்து இந்த அம்மாவை லவ் பண்ணுற மாதிரி அவருக்கு வேணுமா. நேற்று வந்துட்டு இந்த வர்ஷினி பொண்ணு வெளியே போகுது, அப்பயும் இந்த கடலை போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை வந்து இவர்கிட்ட கேட்குறாங்களாம். அதுக்கு இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கான். அதனால் நீ வந்து எதுவும் பண்ணாத, நம்ம ரெண்டு பேர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலான்றாரு. ஏன்ப்பா இதை நேற்று நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல, அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த தர்ஷிகா கிட்ட கொஞ்சம் லைட்டாக அப்படி வழிஞ்சிங்களே, அப்போ பண்ணியிருக்கலாம்ல. யாராவது உங்களை கேட்டால் நீங்கள் டக்குன்னு நான் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் அடுத்தவங்க எமோஷன்ஸோட விளையாட மாட்டேன், இதெல்லாம் தேவையா? அதுக்கு நீங்கள் முதலே வந்து கட் அண்ட் ரைட்டாக எனக்கு வேணான்னா வேணாம், நான் இனிமேல் நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு. ஜாலியாக பேசுவாங்களா, அவங்க ஊட்டி விடும்போது வாங்கி சாப்பிட்டு போகிறான், நல்லா வந்து ஜாலியாக வந்து கடலை போட்டுப்பாங்களா. ஆனால் கடைசியில் வந்துட்டு யாராவது அதை பற்றி வந்து பேசுனாங்கன்னா ஐயோ அந்த பொண்ணுக்கு எனக்கு செட் ஆகாதுன்றவாங்களாம். அங்கே தர்ஷிகா டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்டா நீ அங்கே வந்து சத்தியம்லாம் பண்ணுற, அப்புறம்டா உனக்கு நான் தான் ஓகேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் நீ எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறன்ற மாதிரி அவங்க சொல்ல, எனக்கு வந்து அடுத்தவங்க எமோஷன்ஸோடு விளையாட வேண்டாம், எனக்கு இங்கே எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு இது பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறமாவது ரெண்டு பேரும் தனித்தனியாக அவங்கவுங்க கேம் விளாண்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது உண்மையிலே லவ் மாதிரி தெரியல, இது ஏதோ வேறு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட்டுக்காக இவங்க ரெண்டு பேரும் கிரிஞ்சு பண்ணுறது, அது வந்து வீக்லி டாஸ்கில் இவங்க பண்ண அலம்பெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு ஏயா உண்மையிலேயே காதலுக்கு கண்ணில்னு சொல்கிறாங்களே, அது இதுதானா? உண்மையிலேயே காதலுக்கு கண்ணில் தான்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த தர்ஷிகா விஜய் விஷால் உண்மையிலேயே இந்த ட்ராக்கை விட்டுட்டு அவங்க கேமை கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். யாரெல்லாம் இந்த லவ் ஜோடியை பார்த்து ரசிக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.